நேற்று பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல. நைட் எல்லாம் சரியான காய்ச்சல், தூங்கவே இல்லையா. இன்னைக்கு நானும் அவளை லீவ் போட்டு என் பையன் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போயிருந்தானா, வரும்போது அவளுக்கு ஏதோ கடையில் போய் வாங்கிட்டு வந்திருப்போம்ல, அங்கே ஒரு கேண்டீன் இருக்குது. அவன் மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டான். இன்னைக்கு வர சடோனா, ஐயோ எங்கள் 2 பேருக்கும் கரண்ட் இல்லாமல் எப்படியோ பொழுத ஓட்டியாச்சு. அவள் எனத்தையும் 2 டிராயிங் வரைஞ்சி வரைஞ்சி காமிச்சா, நானும் வந்து பார்த்துட்டு சாயங்காலம் போல தான் வந்து வீட்டில் இருந்தோன்னா வெறும் ஒரு வேலையும் செய்யலை. சாயங்காலம் வந்து டீ வச்சு குடிச்சிட்டு அப்படியே போய் யூனிஃபார்ம்லாம் துவைச்சி போட்டுட்டு, இந்த எண்ணெய் பாட்டில் இந்த அஞ்சரை பெட்டியெல்லாம் வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு போய் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி கிஷோருக்கு காலையிலே வந்து ஸ்கூலுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து விட்டதுனால நான் காலையிலே சமைச்சிட்டேன்னா, அப்புறம் நானும் பாப்பாவும் இன்றைக்கி ஃபுல் டே வந்து பெட் ரெஸ்ட்டு தான் வந்து எடுத்தோம். நைட்டுக்கு வந்து அவங்க அப்பா எனக்கு தோசை சுட்டு கொடு அப்படின்ட்டாங்க. நான் சப்பாத்தி செய்யலான்ட்டு குருமாக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் உள்ள சாம்பார் இருந்துச்சா, கொஞ்சம் சட்னி மட்டும் வந்து அரைச்சிச்சு. பாப்பாவுக்கு சளி இருக்கிறதுனால பாலில் வந்து கொஞ்சம் மிளகும் மஞ்சத்தூளும் போட்டு அவளுக்கு குடிக்க கொடுத்துட்டா. என்ன ஆக்ஷன் பண்ணுறா பாருங்க.